உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கீர்த்தி, உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா? ஆமாண்ணா. வண்டியை பார்த்து ஓட்ட மாட்டியா? உன்னால என் பைக் டேமேஜ் ஆயிடுச்சியா? ஒருவேளை அந்த பைக் விழுந்த சத்தமா இருக்குமோ? வாங்க போலாம். ராதாவும் மோகனும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. அவங்க ஆழமான காதல் அவங்க இதயத்தை இணைச்சிருச்சு. இப்போ ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா இன்னொருத்தரால அதை தாங்கிக்க முடியல. மோகனோட மனசு நிச்சயம் போய் சொல்லாது. ராதா நிச்சயம் இங்கதான் எங்கேயும் இருக்கா. ராதாவுக்கு உங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு கிருஷ்ண பரமாத்மா. அவ நம்பிக்கையை உடைய விட்டுடாதீங்க. அவளுக்கு உதவி செய்யுங்க. அவ கூடவே இருங்க. கடவுளே கிருஷ்ணா, கிருஷ்ணா, இது வரைக்கும் நீங்க என்ன உயிரோட வச்சிருக்கீங்க. எனக்கு மறுபடியும் உங்களோட உதவியா ஆதரவு தேவைப்படுது. எனக்கு பொறுமை கொடுங்க. நான் தைரியமா இருக்கு. எனக்கு தைரியத்தை கொடுங்க. ஏங்க கொஞ்சம் எழுதுறீங்க. போன்ல அலாரம் அடிச்சிட்டு இருக்கு பாருங்க. ஏன் இப்ப நடுராத்திரியில தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன கொஞ்சம் தூங்க விட. கொரட்டை விட்டு தூங்குனது போதும். முதல்ல அந்த போன் எடுத்து பாருங்க. போனா என்னங்க ஆச்சு? ஐயோ, எப்படி கோல்ட் ஸ்டோரேஜோட டெம்பரேச்சர் அதிகமாச்சு? நான் உடனே போய் செக் பண்ணணும். இல்ல ஸ்டோரேஜ் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அட கடவுளே, ஐயோ எல்லாமே வீணா போயிடுமே. என்ன பண்றது? இந்த நஷ்டத்தை நம்மளால தாங்க முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சீக்கிரமா போய் என்னாச்சு பாருங்க. இரு, நான் போக தான் போறேன். எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? எனக்கு என்னமோ அத பத்தி எந்த அக்கறையுமே இல்லாத மாதிரி இப்படி கத்திக்கிட்டு இருக்கற? நான் அதோட ஓனர். கொஞ்ச நேரம் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா நம்ம தெருவுக்கு தான் போகணும். சீக்கிரமா சொன்னது கேளுங்க, போங்க. நான் போய் பார்க்க தான் போறேன். ஐயோ, அங்க என்ன பிரச்சனையோ தெரியலையே. ஐயோ, இந்த போக அந்த அந்த பக்கம் ஏன் போகுது? என்ன இருக்கு அங்க?
நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மோனிகா, இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்? எனக்கு அதனால என்ன கிடைக்கும்? என்னோட பார்வையில நல்லவள தெரியறதுக்கு தானே. எல்லாத்தையும் நீ பண்ற, ஆனா கடைசியில அவஸ்தைப்படுறது நான். ஒவ்வொரு வாட்டியும் எல்லா பிரச்சனையும் நீ உருவாக்குற, அப்புறம் கடைசியில அவஸ்தைப்படுறது நான். இப்ப இந்த வலுக்கட்டாயமான கல்யாணம் அடுத்த 6 மாசத்துக்கு நான் தான் அவஸ்தைப்படணும். என் வாழ்க்கையில நடந்த மோசமான விஷயம்னா அது உனக்கும் எனக்கும் நடந்த அந்த கல்யாணம் தான். நிஜமாவே நீ ஏன் லைஃப்லயும் குஷியோட லைஃப்லயும் வந்திருக்கவே கூடாது. பேசாம துளசி மாதிரி நீயும் என் லைஃப் விட்டு நிரந்தரமா போயிடு. திரும்பி எப்பவும் வந்துடாத. மோகன் அண்ணா, நீங்க இப்ப என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியுது. ராதாவுக்கு நீங்க அநியாயம் பண்ணிட்டதா நினைக்கிறீங்கல்ல? அவ கால் பண்ணும்போது ஒழுங்கா பேசியிருந்தா இப்படிலாம் நடந்திருக்காதுன்னு தானே. ஆனா இந்த நேரத்துல நீங்க நடந்ததை பத்தி யோசிக்க வேண்டாம்ண்ணா. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்கண்ணா. நீங்க பலவீனம் ஆக கூடாது மோகன் அண்ணா. இல்ல ராதா கிட்ட நான் எப்படி இவ்வளவு மோசமா நடந்துகிட்டேன்? உனக்கு ஐடியாவே இருக்காது கீர்த்தி, நான் ராதா கிட்ட அவ்வளவு மோசமா நடந்துகிட்டேன். ஒருவேளை ராதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த துக்கத்தோட என்னால வாழ ஐயோ முடியும். அண்ணா, அப்படிலாம் பேசாதீங்கண்ணா. அதெல்லாம் ராதாவுக்கு எதுவும் ஆகாது. ராதா கிடைச்சிடுவா. கடவுள் நம்மள சோதிப்பாருங்கிறதுலாம் உண்மைதான். ஆனா நம்மளால தாங்கிக்க முடியாத அளவுக்குலாம் நம்ம தப்புக்கு தண்டனை கொடுக்க மாட்டாரு. ராதா கண்டிப்பா கிடைச்சிருவா, கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ ராதா. உன்னோட மோகன் உன்னை தேடி கண்டுபிடிச்சே தீருவா. பார்த்து மோகன். இந்த டப்பாக்கு பின்னாடி என்னமோ இருக்கு. அதுதான் இந்த புகைய அந்த பக்கமா இழுக்குது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.